ஒரு தனி மனிதன், குடும்பம், சமுதாயம் இந்த மூன்று விஷயத்தையும் இணைக்கக்கூடியது அரசு. அப்படிப்பட்ட அரசு பற்றியும் அரசியல் நகர்வுகள் பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனல் நியூஸ் போக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க. சமீப நாட்களாகவே இந்தியாவில் உச்சநீதிமன்றத்திற்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான மிகப்பெரிய முரண்பாட்டை நம்ம பார்க்க முடியுது. அந்த முரண்பாட்டுக்கு காரணம் சமீபத்தில் தமிழ்நாடு அரசு தொடுத்த ஒரு வழக்கு. அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பு பாஜக அரசை மிகப்பெரிய அளவில் ஒரு கொந்தளிப்பு உள்ளாக்கியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த கொந்தளிப்புங்கிறது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போச்சு அப்படின்னா, வெளிப்படையாகவே பாஜகனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பிறகு நாட்டினுடைய துணை ஜனாதிபதி போன்றவங்களாம் உச்சநீதிமன்றத்தை எதிர்த்து கருத்துக்களை வெளிப்படையாகவே பேசினாங்க. அதனால் உச்சநீதிமன்றம் பெரிய அளவில் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த பரபரப்பு இந்திய அரசியலோட மையமாக மாறிடுச்சு. மாறிய பிறகு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய தலைமை நீதிபதி இருக்கக்கூடிய திரு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் ஓய்வு பெறாரு. அந்த இடத்துல புதிதாக திரு B.R. கவாய் அவர்கள் புதிய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்கிறாரு. அப்படி பொறுப்பேற்ற அந்த புதிய தலைமை நீதிபதியை பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துக்கு ரிசீவ் பண்ண போகும்போது, அங்கே பாஜக அரசு அவரை எப்படி புறக்கணிக்கிறாங்க, அந்த இடத்துல அவர் எப்படி ரியாக்ட் பண்ணார், அவங்களை எப்படி அந்த இடத்துல ஒரு நெருக்கடி அவங்களுக்கு ஏற்படுத்தினார், அவங்களை எப்படி அடிப்பணியை செஞ்சார் அப்படிங்கிறத பற்றியும், ரெண்டாவது திரு B.R. கவாய் அவர்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் என்ன விதமான பரீட்சைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், ரெண்டாவது இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு பேக்ரவுண்டில் என்ன பாலிடிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம். இந்தியாவுடைய 3 தூண்களாக விளங்கக்கூடிய நாடாளுமன்றம், நிர்வாகம், சட்டமன்றங்கள், இந்த 3 விஷயத்துக்கும் எப்பயும் ஒரு ஸ்டேபிளான, ஒரு ஈக்குவலான, ஒரு பேலன்ஸ்டான ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கணும். அந்த ரிலேஷன் டிஸ்டர்ப் ஆனால் என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி இந்திய அரசியல் பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக உச்சநீதிமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் ஏற்பட்ட அந்த கான்ஃப்ளிக்ட் எப்படிலாம் இங்கே நிர்வாகத்தில் பிரதிபலிக்குது, அரசியல் அரங்கில் பிரதிபலிக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரீசெண்ட் டேஸில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஃப்ளிக்ட் எங்கே உருவாகுதுன்னா, தமிழ்நாடு அரசு, திமுக அரசு ஆளுநருக்கு எதிராக தொடுத்த அந்த வழக்கில் ஃபேமஸ் நீதிபதிகள் திரு பரிதிவாலா மற்றும் மகாதேவன் அவர்கள் 142 பயன்படுத்தி இந்திய அரசியல் வரலாற்றில் இல்லாத வகையில் ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பை எதை சொல்லுது அப்படின்னா, ஒரு மாநில சட்டமன்றம் இயற்றக்கூடிய அந்த மசோதாக்களுக்கு இனிமேல் ஒப்புதல் கொடுக்கறதுக்கு ஆளுநரோ ஜனாதிபதியோ தேவையே இல்லை, உச்சநீதிமன்றமே அதை செஞ்சிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை தங்களோட செயல்பாடு மூலமாக காமிச்சது மட்டும் இல்லாமல், ஆளுநரும் ஜனாதிபதியும் தங்களுடைய கடமையிலிருந்து எப்படி தவறி இருக்காங்க அப்படிங்கிற சுட்டி காட்டும் வகையில் அவங்களுக்கான ஒரு ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. உச்சநீதிமன்றம் பிறப்பிச்ச அந்த தீர்ப்பில் மிகப்பெரிய அளவில் ஒரு நெருக்கடிக்கு உள்ளான ஜனாதிபதி மாளிகை, அதை பற்றி எங்களுக்கு ஒரு 14 கேள்வி இருக்குது, அதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸை உச்சநீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு சூழலில் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் ஓய்வு பெறாரு. அந்த இடத்துக்கு திரு B.R. கவாய் அவர்கள் பதவியேற்கிறார். திரு B.R. கவாயை பற்றி நம்ம சொல்லியாகணும். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுடைய ஒரு பௌத்த மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு இந்தியாவின் தலைமை நீதிபதி பதவியை அலங்கரிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, செகண்ட் டைம் தலித் சமுதாயத்தை சேர்ந்த 2வது நீதிபதியாக, தலைமை நீதிபதியாக அவர் அந்த இடத்துக்கு உட்காராரு. ஃபர்ஸ்ட்டு தலித் நீதிபதி யாருன்னு பார்த்தா 2007 திரு K.G. பாலகிருஷ்ணன் அவர்கள் ஃபர்ஸ்ட்டு தலைமை நீதிபதியாக பதவியேற்றார். அதன் பிறகு இவர் தான் இடத்துக்கு வராரு. ரெண்டாவது பௌத்த மதத்தை சேர்ந்தவர் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டோம். அவருடைய பதவி பிரமாணத்தில் பார்த்தீங்கன்னா, ஜெய் பீம் அப்படின்ற ஒரு முழக்கத்தை எழுப்பி அவனோட பதவி ஏற்றுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒரு புரட்சிகரமான ஏன்னா அம்பேத்கரை பின்பற்றாரு, பௌத்தத்தை பின்பற்றாரு அப்படின்னும் போது ஒரு புரட்சிகரமான நீதிபதியாக தோற்றமளிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பட் அவருடைய கடந்த கால ஹிஸ்டரியில் எடுத்து பார்க்கும்போது, அம்பேத்கர் பிறந்த மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் தான் அவரும். குறிப்பாக நாக்பூர்லேருந்து அவர் வராரு. நாக்பூரில் 90 காலகட்டத்தில் போய் அவர் அங்கே செட்டில் ஆகிறாரு. பக்கத்தில் இருந்தவர் அப்புறம் நாக்பூரில் போய் செட்டில் ஆகிறார். தொழில் காரணமாக அங்கே போய் செட்டில் ஆகி வழக்கறிஞர் பணியை சிறப்பாக மேற்கொள்கிறாரு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது. அவர் எந்த வழக்கறிஞர் சங்கத்திலிருந்து வராருன்றது கவனிக்கத்தக்க விஷயம். நாக்பூர் வழக்கறிஞர் சங்கத்தில் தான் வராரு. நாக்பூர்னு சொல்லி குறிப்பிடும்போது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், இந்தியாவுடைய மைய அரசில் இந்துத்துவ அரசில் மாற்றிய அந்த புகழ் நாக்பூருக்கு தான் சேரும். RSS நாக்பூரை சேர்ந்தது. அந்த நாக்பூர்லேருந்து வரக்கூடிய ஒரு வழக்கறிஞர் இன்றைக்கு தலைமை நீதிபதியாக இருக்கார் அப்படின்னும் போது, நம்ம கொஞ்சம் அவரை பற்றி, அவரோட பேக்ரவுண்ட் பாலிட்டிக்ஸை கூடுதலாக தெரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்படின்றதுனால அந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நாம அவர் நாக்பூரினுடைய வழக்கறிஞர் சங்கத்தில் தான் வராரு. ரெண்டாவது, நாக்பூர் வழக்கறிஞர் சங்கம் இந்தியாவுக்கு 3 தலைமை நீதிபதிகளை பரிசீலிச்சிருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். அதில் ஒருத்தர் இஸ்லாமியர் அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். அவர் எப்போ வந்தார்னா 68 காலகட்டம்னு நினைக்கிறேன். அவர் பேர் முகமது இதயத்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட அவர் ஒரு 2 ஆண்டுகள் தலைமை நீதிபதியாக இருந்தார் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு இஸ்லாமியர் அவர் தான் நினைக்கிறேன். இப்போ வரையும் அவர் தான் கடைசியும் நினைக்கிறேன். அவர் தாண்டி வேறு யாரும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. சப்ஜெக்ட் டு கரெக்ஷனாக கூட இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பட் இந்த மாதிரியான ஒரு பௌத்த மதத்திலேருந்து, ஒரு இஸ்லாமிய மதத்திலேருந்து, இந்த மாதிரியான மாறுபட்ட மதத்திலேருந்து, அது நாக்பூர் வழக்கறிஞர் சங்கம் இந்தியாவுக்கு தலைமை நீதிபதியை கொடுக்குறாங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா முக்கியமாக ஒரு பிற்போக்குத்தனத்தை பேசக்கூடிய, ஒரு அடிப்படைவாதத்தை, மத அடிப்படைவாதத்தை பின்பற்றக்கூடிய, போதிக்கக்கூடிய அந்த RSS கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்திருக்கக்கூடிய நாக்பூர், அங்கேருந்து
இப்படி ஒரு நீதிபதிலாம் இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட அந்த திரு கவாய் அவர்கள், அவரோட தந்தை யாருன்னா ஆர்எஸ் கவாய் அப்படிங்கிறது அவரோட பேர். அவர் வந்து கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுக் கட்சியினுடைய முக்கியமான பிரதிநிதியாக இருந்திருக்கிறாரு, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு, காங்கிரஸோட நீண்ட காலமாக வந்து ஒரு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக இருந்திருக்கிறாரு, சிக்கிம், கேரளா, பீகார் போன்ற மாநிலங்களுடைய ஆளுநராக இருந்திருக்கிறாரு. அந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான ஒரு அரசியல் போஸ்ட்டில் வகிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். யூபிஏ கவர்மெண்ட்டோட, காங்கிரஸ் கவர்மெண்ட்டோட நீண்ட கால உறவு இருந்திருக்கு. அந்த உறவின் காரணமாகவே பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் திரு கவாய் அவர்கள் ராகுல் காந்திக்கு எதிரான அவதூறு வழக்கு வரும்போது அதுலேருந்து ஒதுக்கிட்டார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்குறோம். அந்த மாதிரி வந்து தன்னை வந்து ஒரு ஜென்டில்மேனாக வந்து திரு கவாய் அவர்கள் காமிச்சுக்கிறாரு. ஆனால் வந்து கவாய் அவர் உண்மையிலே ஜென்டில்மேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தீர்ப்புகளை எடுத்து நம்ம பார்க்க போனோம். முக்கியமாக அவர் வந்து பல தீர்ப்புகளை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு 3 விஷயத்தை நம்ம எடுத்து பேசலாம். 3 அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரல் பாண்ட் விஷயம். எலக்ட்ரல் பாண்ட் விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோடிக்கும் பாஜகவுக்கும் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அவங்க ஊழலை எப்படி சட்டப்பூர்வமாக செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அவங்களுடைய அறிவியல் முயற்சியாக தான் அப்படி ஒரு விஷயத்தை வந்து இனிஷியேட் பண்ணாங்க நம்ம பார்த்தோம். அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம், குறிப்பாக தலைமை நீதிபதி, அன்றைக்கு இருந்த தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அவர்கள் அந்த வழக்கை ஹேண்டில் பண்ணார். பாஜகவுக்கும் மோடிக்கும் பெரிய நெருக்கடி காத்திருக்கு, அவங்களோட அரசியல் எதிர்காலமே பாதிக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம், நினச்சிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அந்த மாதிரி வழக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சும்மா அப்படின்ற மாதிரி அது கடந்து போயிடுச்சு. இன்றைக்கும் பாஜக வழக்கமான பாலிடிக்ஸ் அப்படி தான் செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவர் தான் திரு BR கவாய் அவர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 2014 டிமான்ஸ்ட்ரேஷன் வந்து மோடி கொண்டு வந்தார். ஓவர் நைட்டில் நம்மளுடைய பணம்லாம் செல்லாதுன்னு சொல்லி அறிவித்தார். அந்த பணம் செல்லாத நடவடிக்கைங்கிறது எதுக்கானதுன்னா பயங்கரவாதத்தை ஒழிக்கக்கூடிய நடவடிக்கைலாம் சொல்லி சொன்னாங்க. ஆனால் அப்படிலாம் ஒரு நடவடிக்கைக்கு அப்புறம் தான் வந்து பகல்காம் அட்டாக்கு, புல்வாமா அட்டாக்கு, இந்த மாதிரியான தாக்குதல் நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த பயங்கரவாத நடவடிக்கைக்காக அந்த டிமான்ஸ்ட்ரேஷன் செஞ்சதை மோடி அதுக்கெல்லாம் பதில் சொல்லவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்து தான் இருக்கும். அந்த மாதிரியான அட்ராசிட்டிலாம் திரு மோடி கடந்த காலத்தில் செஞ்சார். அந்த வழக்கெல்லாம் ஹேண்டில் பண்ணவர் தான் திரு BR கவாய் அவர்கள். பட் வந்து ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வந்து ரொம்ப ஃபேமஸாக இன்னொரு வழக்கு ஹேண்டில் பண்ணார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். ஏன்னா டிமான்ஸ்ட்ரேஷனோ அல்லது வந்து எலக்ட்ரல் பாண்ட் விஷயமோ மோடியோட நிர்வாகம் சம்மந்தப்பட்டது. ஆனால் இந்த வழக்கு ரொம்ப முக்கியமானது. இது எதுனா ஆர்டிகல் 370 விஷயம், காஷ்மீருடைய சிறப்பந்தஸ்து 370 அப்படிங்கிறது அது மோடியோட நிர்வாகம் சம்மந்தப்பட்டது கிடையாது, RSS உடைய கனவு திட்டம் அது. அந்த விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு நபரை தான் மோடி தோற்றம் அளித்தார். 2019 செகண்ட் டைம் வந்து ஒரு பெரிய மெஜாரிட்டி அவருக்கு கிடச்சிச்சு. 283க்கு அப்புறம் 303 கிடைக்குது அவருக்கு. அந்த பெரிய மெஜாரிட்டி கிடைச்ச அந்த களிப்பில், அந்த மகிழ்ச்சியில் வந்து ஃபஸ்ட்டு அந்த சந்தோஷத்தை வந்து அப்படியே ஷேர் பண்ணிக்கிறதுக்காக 370 ரத்து பண்ணி பெரிய அளவில் கொண்டாடினாங்க பார்த்தோம். அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படிலாம் வந்து நாடே வந்து ஒரு பரபரப்புக்குள்ளாச்சு, காஷ்மீர் எப்படி பரபரப்புக்குள்ளாச்சு அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அந்த வழக்கில் வந்து தீர்ப்பு சொன்ன 5 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சில் திரு கவாய் அவர்களும் இடம்பெற்றிருந்தார். அந்த பெஞ்சு யாரோட தலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கு இருந்த தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அவர்களுடைய தலைமை தான். அதில் வந்து சந்திரசூட் அவர்கள், சஞ்சீவ் கண்ணா அவர்கள், கவாய் அவர்கள், சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள். சஞ்சய் கிஷன் கவுலுங்கிறது நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட CJவாக இருந்தவர். பிறகு வந்து சூரியகாந்த் அவர்கள். இந்த 5 பேர் கொண்ட பெஞ்சு தான் அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணாங்க பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 4 பேரும் ஒருமித்த கருத்து கொடுத்தாங்க. 4 பேரும் தீர்ப்பு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. 370 விஷயம் சரின்னு தான் சொன்னாங்க. திரு சஞ்சய் கிஷன் கவுல் மட்டும், அவர் வந்து அப்பர் கேஸ்ட்டை சேர்ந்தவர் நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, இவங்க 4 பேரும் சொல்லலை, யார் சந்திரசூட் சந்திரசூட்லாம் நம்ம எப்படி பார்த்தோம்னு தெரியும், ஒரு முற்போக்கான நீதிபதி பெரிய ஒரு விஷயத்தை செய்ய வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம். பட் அவரோ இவங்க யாருமே பௌத்த மதத்தை பின்பற்றக்கூடிய திரு கவாய் அவர்கள் கூட இந்த கருத்தை சொல்லலை. அது சஞ்சய் கிஷன் கவுல் தான் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, காஷ்மீரில் அந்த 370 விஷயத்தை ரத்து பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து இயல்பு நிலை மாறிடுச்சு, ஒரு அசாதாரண நிலை இருக்குது, மக்கள் வந்து பெரிய அளவு உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ வந்து அங்கே வந்து ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்குது, அதுக்கான சில ஆலோசனை மையத்தை அமைக்க வேண்டியது இருக்குது. அங்கே நடந்த மனித உரிமை மீறல்கள், காவல்துறையாலையும் பிறகு அங்கே இராணுவத்தாலையும் நடந்த மனித உரிமை மீறல் சம்மந்தமாக சில விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது இருக்குது, அதை சரி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ வந்து அதனால் வந்து அங்கே வந்து ஒரு நல்லிணக்க ஆணையத்தை உருவாக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி தன்னோட கருத்தெல்லாம் கவுல் சொன்னார். ஏன்னா அங்கே இருந்த பிரச்சனை வந்து நாடறிஞ்ச விஷயம். அங்கே வந்து மக்கள் எந்தளவுக்கு துன்பப்பட்டிருக்காங்க, ரெண்டாவது வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் எப்படி கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க, பல அரசியல் கட்சி தலைவர்கள் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டு சிறையில் இருந்தாங்க. இன்டர்நெட் வசதி கிடையாது, ரொம்ப முக்கியமான விஷயம். இன்டர்நெட் கட்டாகிட்டு. ரெண்டாவது வந்து அங்கே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கிடையாது. மனிதனுடைய எல்லா விதமான கான்ஸ்டியூஷன் ஒரு மனுஷனுக்கு என்ன விதமான ரைட்ஸ்லாம் கொடுக்கும் அது எல்லாமே வந்து அங்கே வயலேட் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம். இந்த முக்கியமான இந்த எல்லா விஷயத்தை பற்றியும் அந்த தீர்ப்பில் அட்ரஸ் பண்ண ஒரே ஒரு நபர் திரு சஞ்சய் கிஷன் கவுல் மட்டும் தான். ஆனால் அவர் அப்பர் கேஸ்ட் சேர்ந்தவர். ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் வந்த திரு கவாய் அவர்கள் போன்றவர் கூட நம்ம கருத்தை அன்றைக்கி சொல்லலை அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி நினைவு கூறத்தக்கது அப்படிங்கிறதுக்காக நான் அதை இங்கே கோடிட்டு காட்டுறேன். இதெல்லாம் வந்து திரு கவாய் அவர்களுடைய கடந்த கால வரலாறு. இனி வரக்கூடிய நாட்களில் அவர் எப்படி செயல்பட போகிறார் அப்படிங்கிறத முக்கியமாக அவருக்கு பரிச்சு வைக்கிற மாதிரி 2 சப்ஜெக்ட் அவரோட டேபிளில் வெயிட்டிங்கில் இருக்குது. ஒன்று எதுனா வகுப்பு விஷயம் வந்து திரு சஞ்சய் கண்ணா அவர்கள் வந்து தலைமை நீதிபதி இருந்தபோது அவரோட பெஞ்சுக்கு வந்து முக்கியமான ஒரு வழக்கு. நமக்கு ஏற்கனவே வகுப்பு விஷயத்தை பற்றி நம்ம நிறைய டெப்த்தாக பேசியிருப்போம்.
அந்த வழக்கு இஸ்லாமியர்களுடைய சொத்து சம்மந்தமான விஷயம். அதை வந்து எப்படி பாஜக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அது என்ன சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சீரியஸான ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். அந்த விஷயம் வந்து இவர் திரு பிஆர் கவாயோட பெஞ்சில் வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் அவர் எப்படி தீர்ப்பளிக்க போகிறாரு, எப்படி அந்த விஷயத்தை கொண்டு போக போகிறார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தீர்ப்புங்கிறது இந்தியாவை இருபுறாக பிளக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். 1991 கொண்டு வந்த பிளேசஸ் அண்ட் ஒர்க்ஷிப் ஆக்ட் விஷயம். இது வந்து ஒரு முக்கியமான சீரியஸான விஷயம். முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் காலகட்டத்தில் கொண்டு வந்த ஒரு முக்கியமான ஒரு சட்டம். அந்த சட்டத்தில் அது தெளிவாக சொல்லுச்சு. 91 ஆக்ட் ஒர்க்ஷிப் ஆக்ட் கரெக்டாக சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சுன்னா 1947 ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி வழிபாட்டு தலங்கள் எப்படி இருந்துச்சோ அது இப்போ வரையும் அப்படி தான் பின்பற்றப்படும். எக்ஸப்ட் பாபர் மசூதி, ராம ஜென்ம பூமி, இந்த வழக்கில் மட்டும் அதுக்கு விதிவிலக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அப்படி தான் அது பின்பற்றப்பட்டுச்சு. ஆனால் இந்தியாவுடைய ஒரு முற்போக்கு நீதிபதினு சொல்லி எல்லாரையும் பார்க்கப்பட்ட பேசப்பட்ட திரு சந்திரசூட் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு வழக்கை ஹேண்டில் பண்ணார். 2012 நினைக்கிறேன். அவர் ஓய்வு பெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஒரு முக்கியமான ஒரு வழக்கு. இந்த வழக்கில் ஒரு விஷயம் சொல்லிட்டு கிளம்பிட்டார். என்ன சொல்லலாம்னா, புதிதாக எந்த வழிபாடுதலும் இடிக்கக்கூடாது, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மசூதிக்கு கீழே லிங்கம் இருக்கா, இல்லை கீழே என்ன சிலைகள் இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு செய்வதற்கு ஏஎஸ்ஐக்கு ரைட்ஸ் இருக்குது, ஆய்வு செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கோட் பண்ணிட்டு போனார். அது ஒன்று போதும். கீழே என்ன இருக்குன்னு சொல்லி ஆய்வு செய்யலான்ற அதிகாரத்தை கொடுத்தாவே அடுத்து ஆய்வு செஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை கூட யோசிக்காமல் அவர் வந்து இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு போனார். கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் வந்து ராம ஜென்ம பூமியோட இந்த பிரச்சனை முடியும்னு பார்த்தாங்க, முடியல. கிருஷ்ண ஜென்ம பூமிக்கு போச்சு, காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போச்சு. இந்த மாதிரி இந்த பிரச்சனை கிளம்பி போயிட்டே இருக்குது. அடுத்து என்னென்ன கோயில் காணாமல் போக போகுது, எத்தனை மசூதியில் இடிக்கப்பட போகுதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நாட்டை இருபுறா பிளக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இப்போ வரையும் வந்து லைவாக இருக்குங்கிறது கவனிக்கிறோம். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் அதை ஹேண்டில் பண்ணார். அவரோட பீரியடில் ஹேண்டில் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா, இந்த விஷயத்தில் மத்திய அரசு பதில் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கான சில டைரக்ஷன் கொடுத்தாங்க. பட் மத்திய அரசு இன்னும் பதில் கொடுக்கல, டைம் எடுத்திருக்காங்கிறத பார்க்குறோம். ஸோ வந்து அந்த டைம் எப்போ முடிய போகுது, எப்போ அந்த பதில் கொடுக்க போகிறாங்க, ஒருவேளை திரு கவாய் அவர்களுடைய பதவி காலத்தில் அந்த பதிலை கொடுத்ததுக்கப்புறம் திரு கவாய் அவர்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருலாம் தெரியல. இந்த மாதிரியான குரூசியலான சில வழக்குகள் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜி சம்மந்தப்பட்ட வழக்கு. இந்த வழக்கில் தான் இந்த மாதிரியான நீதிபதிகளுடைய தீர்ப்புகள், அந்த தீர்ப்புகள் அவங்க யார் அப்படிங்கிறத நமக்கு ஒட்டுமொத்த நாட்டுக்கும் வெளிச்ச போட்டு காட்டும். அதன் அடிப்படையில் தான் நம்ம திரு கவாய் அவருடைய நேர்மையும் அவரோட பௌத்த மதத்தினுடைய அந்த வீரியத்தையும், பிறகு அம்பேத்கர் எந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்கிறாரு, எந்த அளவுக்கு அவரை பிரதிபலிக்க போகிறார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ வந்து திரு கவாய் அவர்கள் மகாராஷ்டிராவுக்கு போகும்போது அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். அவர் வந்து ஃபஸ்ட் டைம் சிஜேவை பதவியேற்ற பிறகு ஃபஸ்ட் டைம் மகாராஷ்டிரா போகிறாரு. அங்கே வந்து வழக்கறிஞர்கள் சங்கம், மகாராஷ்டிரா வழக்கறிஞர் சங்கமும் பிறகு கோவா வழக்கறிஞர் சங்கமும் வந்து அவருக்கு ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணுறாங்க. ரெண்டாவது அந்த இடத்துல வழக்கறிஞர் மாநாடு நடக்குது. அந்த இடத்துல வந்து அவர் கலந்துக்கிறாரு. அங்கே ஒரு புக் ரிலீஸ் பண்ணுறாரு. நீதிமன்ற தீர்ப்புகள் சம்மந்தமான சில புக்ஸ் அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. ரிலீஸ் பண்ணிவிட்டு அவங்க பேசும்போது ஒரு முக்கியமான பிரச்சனையை அங்கே ஐடென்டிஃபை பண்ணுறாரு. ஏன்னா இப்போ வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டுருக்குல்ல, நாடாளுமன்றம் பெருசா உச்சநீதிமன்றம் பெருசா அப்படின்ற பெரிய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அவர் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்திய நாட்டுடைய முக்கியமான 3 தூண்களாக விளங்கக்கூடிய நாடாளுமன்றம், நீதிமன்றம், பிறகு நிர்வாகம், இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது கிடையாது, ஈக்குவலான விஷயம். ரெண்டாவது இந்த அரசியலமைப்பு, இந்தியாவுடைய அரசியலமைப்பு ஃப்ரீயாக இயங்கணும்னா இந்த 3மே வந்து தேவை, ஒன்று தவிர்த்துட்டு ஒன்று பார்க்க முடியாது அப்படிங்கிற அந்த விஷயத்தை வலியுறுத்துறாரு. ரெண்டாவது எது பெருசுன்னு பெரிய டிஸ்கஷன் வரும்பொழுது அரசியலமைப்பை தாண்டி இங்கே எதுவுமே பெருசு கிடையாது அப்படிங்கிற தன்னோட கருத்தை அங்கே வலுவாக சொல்கிறாரு. இதெல்லாம் அவர் எதுக்கு பேசுகிறாருன்னா, அண்மையில் வந்து திரு பர்திவாலா மற்றும் மகாதேவன் பெஞ்சு ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்த ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பை மோடி அரசால் கொஞ்சம் கூட ரசிக்க முடியல, மிகப்பெரிய அளவில் டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து திரு துணை ஜனாதிபதி தன்கரை வச்சு வெளிப்படையாகவே பேசினாங்க. எந்த அளவுக்கு வந்து நீதிமன்றத்தை எப்படி ஓப்பனாக அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடித்து பேசினாங்க. பிறகு நிஷிகாந்த் தூபே போன்ற பாஜக எம்பிக்கெல்லாம் வெளிப்படையாகவே கிளம்பி வந்து நீதிமன்றத்தை நோக்கி கடுமையான சொற்களை சொல்லி தங்களுடைய வசைமாரியை பொழிஞ்சு தள்ளினாங்க. அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து அதுக்கான பதிலடியாக தான் இவர் பேசுகிறாரு. ஆனால் அப்போதைக்கு தலைமை நீதிபதியாக இருந்த திரு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் அந்த விஷயத்தை பேசவே இல்லை. அவர் அமைதியாக தான் இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, வெஸ்ட் பெங்காலில் ஒரு வழக்கு வந்துச்சு நினைக்கிறேன், அரசுக்கு எதிரான ஒரு வழக்கு. அந்த வழக்கில் என்னென்னா, இந்த மாதிரியான விஷயத்தில் கருத்து சொல்கிறதுக்கு நம்ம கருத்து சொன்னால் உடனே வந்து எங்களை வந்து நீதிமன்றத்துக்கு நீங்கள் உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தன்னோட வருத்தத்தை பதிவு பண்ணார். ஆனால் திரு கவாய் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி வந்து எது பெருசு அப்படின்னும் போது கான்ஸ்டியூஷன் தான் பெருசு, அதை தான் நீங்கள் எதுவுமே பெருசு கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சொன்னது மட்டும் கிடையாது, கவர்மெண்ட்டுடைய புரோட்டோகால் வயலேஷன் நடந்திருக்கு, அதாவது மரபு சார்ந்த நடைமுறைகள் வந்து பின்பற்றப்படலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அவரை எதை முன் வச்சு சொல்கிறாருன்னா, ஒரு நாட்டின் தலைமை நீதிபதி, நான் வந்து ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே வரேன்னா அந்த ஸ்டேட்டில் வந்து என்னை ரிசீவ் பண்ண வேண்டிய பொறுப்பு, அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க வேண்டிய பொறுப்பு யாரோடதுன்னா அந்த சம்மந்தப்பட்ட ஸ்டேட்டோட சீஃப் செக்ரட்டரி வந்து கட்டாயம் வரணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டினுடைய டிஜிபி வரணும். ரெண்டாவது சம்மந்தப்பட்ட அந்த டிஸ்ட்ரிக்டுடைய கமிஷனர், போலீஸ் கமிஷனர் வரணும். இந்த 3 பேரும் வந்திருக்கணும். ஆனால் அந்த நிகழ்ச்சியில் அவங்க வரல, என்னை வந்து பைக்காட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவர் வெளிப்படையவே அந்த நிகழ்ச்சியில் சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறம் வந்து
கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து நிர்வாக ஸ்ட்ரக்சர் பெரிய அளவில் டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. ஸோ ஒரு அடுத்து வந்து அங்கேருந்து வந்து அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு போகிறாரு. அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு போன உடனே வந்து யாரெல்லாம் வந்து ப்ரோட்டோக்காலை வயலேட் பண்ணாங்களோ அவங்க பேரை குறிப்பிட்டார். குறிப்பிட்டதுக்கு பிறகு எல்லாம் அந்த 3 பேரும் வரிசை அங்கே வந்துட்டாங்க. சம்மந்தப்பட்ட மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர் வந்துட்டார். பிறகு வந்து அந்த மாநிலத்தினுடைய காவல்துறை இயக்குனர் டிஜிபி அங்கே வந்துட்டார். 2வது வந்து கமிஷனர் திரு தேவன் பாரதின்னு நினைக்கிறேன், அவர் அங்கே வந்துட்டாங்க. இந்த மாதிரி 3 பேர் உடனே வந்துட்டாங்க. ஸோ வந்து இதுதான் முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் அங்கே வலியுறுத்துறாரு. அதை கரெக்டாக அங்கே ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஸோ நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, அவர் சம்மந்தப்பட்ட மாநில மகாராஷ்டிரா சேர்ந்தவர், நாக்பூர் சேர்ந்தவர். பட் அவர் வந்து இவங்க இந்த அளவுக்கு வயலேட் பண்ணுறாங்கன்னா புரிஞ்சிக்க முடியல. இந்த வயலேஷன் காரணம் ஏற்கனவே போயிட்டு இருக்கக்கூடிய மத்திய அரசு வெர்சஸ் உச்சநீதிமன்றம் அப்படின்னு போகிற அந்த கான்ஃப்ளிக்ட்டுடைய ரிஃப்ளெக்ட் தான் வந்து இவரை வந்து புறக்கணிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. அவர் வெளிப்படையாக சொன்னதுக்கப்புறம் அவங்க வராங்க அப்படின்னா, இப்போ வரையும் கூட வந்து அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. எந்த பிரச்சனைனா உச்சநீதிமன்றத்துக்கும் மத்திய அரசுக்குமான அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா வந்து பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் வேறு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு. அதுக்கான பதில் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இது அடுத்த கட்ட எதை நோக்கி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா பாஜகவுடைய ஐடியாலஜி சம்மந்தமான 2 வழக்கு, ஒர்க்ஷிப் ஆக்ட் வழக்கும் சரி, வக்ஃப் விஷயம் சரி, இதே நீதிபதி இவர் தான் ஹேண்டில் பண்ண போகிறாரு, கவாய் தான் ஹேண்டில் பண்ண போகிறாரு. அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, அதில் பாஜகவுக்கு என்ன விதமான நெருக்கடி ஏற்பட போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரக்கூடிய நாட்களில் பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி.